நண்பர்களுக்கு வணக்கம். ஈரான் வந்து பயங்கரமான சதிராட்டம் ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து என்னென்னா பரபரப்பான செய்தி வந்து எவ்ரி ஆஃப் அன் ஹவர் எவ்ரி 1 hour வந்துக்கிட்டே இருக்குது. ஈரான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இஸ்ரேலை வந்து கிட்டத்தட்ட நிர்மூலம் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இஸ்ரேல் மட்டுமா, அமெரிக்காவோட என்னென்ன தளங்கள் இருக்கோ அத்தனை தளங்கள்லையும் அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இப்போ அமெரிக்கா வந்து சும்மா இருப்பாங்களா, இஸ்ரேல் சும்மா இருப்பாங்களா, அவங்க வந்து மறுபடியும் ஈரானை வந்து போட்டு தாக்கியிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க, இந்த புதுசாக வந்த தலைவர் மேலே அட்டாக் பண்ணியிருக்கோன்றாங்க. அப்புறம் நெத்தன்யாவுக்கு என்ன ஆனான்னு தெரியல. அதுக்கப்புறம் யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் அதை பற்றி அடுத்தப்பட்ட தகவலே வரலை அப்படின்னு சில விஷயங்களாக இருக்கா. இப்போ வந்து நேற்று நைட்டு, அதாவது நமக்கு நேற்று நைட்டு அங்கே அமெரிக்காவில் வந்து பகல், அவர் ட்ரம்ப் வந்து இது கொடுத்துருக்கிறாரு, ஒரு ஸ்ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கிறாரு. அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாங்கள் வந்து இதெல்லாம் பண்ணதான் கரெக்டு, நாங்கள் ஆனால் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வந்து கூப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி, அதாவது கிட்டத்தட்ட சரண்டருக்கு அடுத்த முதல் கட்டம் அப்படின்ற மாதிரி வருது. இதை பற்றின விஷயங்கள்லாம் வந்து இப்போ நம்ம பேச போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். இது சினிமா, உலக அரசியல், உள்ளூர் அரசியல், சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் விருப்பொறுப்பு இல்லாமல், சார்பு இல்லாமல் தரவுகளோடு கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். உங்கள் ஆதரவு, லைக் பண்ணி கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. இப்போ வந்து முதல்ல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, குவைத்தில் வந்து பயங்கரமான வந்து அடிச்சிருக்காங்க. குவைத்தில் வந்து ஆரிஃப் ஜான் பேஸ், அதில் வந்து 10 ட்ரோனை வந்து அனுப்பிச்சு பயங்கரமாக அடிச்சிருக்காங்க. அந்த அடி வந்து சாதாரண அடி இல்லை. என்னென்னா, ஈரான் வந்து என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, இஸ்ரேலை மட்டும் அடித்து பத்தாது, அமெரிக்கா சம்மந்தப்பட்ட அத்தனை பேஸ்லையும் அடிக்கணும். ப்ளஸ் அமெரிக்கா வந்து எங்கெங்கெல்லாம் எந்தெந்த பில்டிங்கெல்லாம் இருந்து அவங்களுடைய ஆட்கள்லாம் இருந்து அங்கே ஆப்ரேட் பண்ணுறாங்களோ அத்தனை அடிக்கணும்னு சொல்லி யுஏஇ துபாயில் இருக்கக்கூடிய, ரொம்ப முக்கியமாக துபாயில் இருக்கக்கூடிய சிஐஏ ஏஜென்ட்டு, மொசாட் ஏஜென்ட்டு, அவங்க அமெரிக்கன் ஆட்கள், அவங்க முக்கியமான ஆட்கள் எங்கெல்லாம் தங்கியிருக்காங்களோ அங்கெல்லாம் போட்டு அடின்னு பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அந்த இதில் வந்து முக்கியமாக இப்போ வந்து குவைத்தில் வந்து பயங்கரமான அடி. அதுபோக இதில் நேற்று வந்து என்ன ராஸ்தனூரால் இருக்கக்கூடிய ஆரம்கோ, அந்த சவுதி ஆரம்கோ, அதில் வந்து ஒரு ட்ரோன் விழுந்ததாக சொல்லி பயங்கரமாக புகையில வந்துச்சு, வீடியோ வந்துச்சு. அது வந்து என்ன கான்ஸ்பிரன்சி வருது அப்படின்னா, இது வந்து ஈரான் அடிக்கலை, ஈரான் பேரில் இஸ்ரேல் அடித்து திரும்ப வந்து சவுதி அரேபியாவுக்கு ஈரான் மேலே கோபம் வரணும், யுஏஇக்கு ஈரான் மேலே கோபம் வரணும். அப்புறம் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இந்த போருக்கான செலவு, இந்த செலவை பூரா அரபு நாடுகளில் கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவில் தான் ஆரம்கோல் அடித்தது. இப்போ துபாயில் நிறைய அடிக்கிறது, துபாயில் அடிக்க ஈரான் அடிக்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி எக்ஸ்ட்ரா இதெல்லாம் பண்ணுறது இவங்ககிட்ட கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க, அந்த ரீஜனில் இருக்கிற அவ்வளோ லட்சக்கணக்கான அமெரிக்கர்களும் முடிஞ்ச அளவுக்கு உடனே வெளியே போயிருங்க அப்படின்றாங்க. வெளியே என்னங்க, யூரோப்போ அல்லது அமெரிக்காவோ இல்லை மற்ற நாடுகளுக்கோ வெளியே போயிருங்க அப்படின்றாங்க. ட்ரம்ப் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, ஈரான் வந்து இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் வச்சுருக்காங்க, அது கீழே வந்து அணு ஆயுதம் இருக்குது, அது அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தல், அதனால் நாங்கள் அடித்தோம் அப்படின்னு. என்னமாவது தடிக்கி விழுந்தா இது கீழே விழுந்து தடிக்கிருச்சு, இது பண்ணிச்சு, அவன் வந்து உத்து பார்த்தான் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ரொம்ப ஒரு கேணத்தனமான இது இருக்கு இல்லையா. இந்த நாட்டில் வந்து இங்கே அடித்து போட்டு ஈரான் வந்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு, அப்படி இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு நீ அங்கேருந்து உட்காந்து நீ இங்கே வந்து ஏன் நாட்டாமல் பண்ணுற அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆனால் என்ன பண்ணாலும் ட்ரம்ப்புக்கு, அமெரிக்காவுக்கு, இஸ்ரேலுக்கு இந்த டைம் வந்து மறக்க முடியாத வழி, மறக்க முடியாத பாடம். அதே நேரத்தில் அந்த பாடத்தை கற்பித்த ஈரான் வந்து காயப்படாமல் இருக்காங்க. ஈரான் வந்து அடித்து நொறுக்கியிருக்காங்க ஈரானையும். ஈரானில் அது சொல்லப்போனால் கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு மேலே வந்து ஈரானில் இறந்து போனதாகவும், இஸ்ரேலில் வந்து யூதர்கள் வந்து 8,000 பேருக்கு மேலே இறந்து போனதாகவும், அதுக்கப்புறம் அமெரிக்கா நிலைகளில் அமெரிக்காவோட வீரர்கள் கிட்டத்தட்ட 1000 பேரை தாண்டி இறந்து போனதாகவும் வந்து தகவல் இருக்குது. எல்லா தகவலும் வந்து உறுதிப்படுத்தப்படாத தகவல். ஏன்னா இதுக்கப்புறம் இஸ்ரேல் அமெரிக்கா வந்து உறுதிப்படுத்தவே மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் தான். ஆனால் ஈரானில் மட்டும் என்னென்ன வந்துச்சுன்னு டீட்டெயிலில் கொடுத்துருவாங்க. ஏன்னா ஈரான் வந்து ஓப்பனாக இருக்குது, இவங்க வந்து க்ளோஸ்டாக இருக்காங்க, எந்த ஒரு வீடியோ வரக்கூடாதுன்னு. ஆனால் அதையும் மீறி வீடியோக்கள் நிறையா வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ என்னென்னா, இஸ்ரேல் வந்து இந்த மார்க்கோ ரூபியோ இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி பொதுமக்களை வந்து தாக்குறாங்க, இது வந்து தப்பான விஷயம் அப்படின்றாங்க. டேய், பொதுமக்களை தாக்குறத பற்றி நீங்கள் பேசுகிறீங்களா? ஸ்கூலில் குண்டை போட்டு, ஈரானில் வந்து டெஹரானில் ஹாஸ்பிட்டலில் குண்டை போட்டு 550 பேருக்கு மேலே வந்து கொண்டிருக்கீங்க. நீங்கள் வந்து பொதுமக்களை பேசுகிறத பற்றி. ஆனால் உண்மையிலேயே வந்து இவங்கெல்லாம் வந்து மனச்சாட்சி இல்லாதவங்க, பண்ணுறது பூரா தப்பு பண்ணிவிட்டு அடுத்த மேலே பழி போடுறது இருக்குல்ல. மார்க்கோ ரூபியோ இவெல்லாம் ஒரு ஆளுன்னு அந்த ஆள் பேசுகிறதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, உண்மையில கடுப்பாக தான் இருக்குது, வேறு என்ன பண்ண முடியும். அது போக வந்து ஈரான் என்ன பண்ணாங்கன்னா, ரியாத்தில் இருக்கிற யுஎஸ் எம்பசி
அடித்து நொறுக்கியிருக்காங்க. அது குவைத்தில் இருக்கிற எம்பசி, ரியாத்தில் இருக்கிற எம்பசி, எல்லா இடமும் அடிச்சிருக்காங்க. அதாவது இனிமேல் இந்த ஏரியாவில் அமெரிக்கா வந்து நிலைநிறுத்தக்கூடாது. இனி அமெரிக்கா வந்து ஏதாவது எம்பசி வைக்கணும் அல்லது இந்த மாதிரி பேஸ் வைக்கணும் அப்படின்னா இந்த நாடுகள் பயப்படணும் அப்படின்னு சொல்லி அந்த பேசஸ், எம்பசி அமெரிக்கா குறி வச்சு தான் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னென்னா அமெரிக்கா வந்து சரண்டர் ஆகிற மூடில் வந்திருக்கதா அடுத்தடுத்து அந்த நிகழ்வுகள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. பேச்சுவார்த்தைக்கு வாங்க, நாங்கள் வந்து இப்படி அடிச்சு போடுவோம், இப்படி பண்ணுவோம், அப்படி பண்ணுவோம்னு சொல்லி ஒரு பக்கம் மிரட்டுறது, இன்னொரு பக்கம் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி சரண்டர் மூடுக்கு வந்திருக்கா சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு போக வந்து இவர் அந்த அங்கே ஃபார்மர், இதுக்கு முன்னாடி அங்கே அட்வைசர் செக்ரட்டரிக்கு வந்து டிஃபென்ஸ் செக்ரட்டரிக்கு அட்வைஸாக இருந்த டக்ளஸ் மெக்ரகர்னு ஒருத்தருக்கிறார். அவர் வந்து அருமையான ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கிறார். அவர் சொன்ன சில பாயிண்ட் எல்லாம் சூப்பர் பாயிண்ட்டு. என்ன சொன்னாங்கன்னா, இந்த பிரச்சனை ஈரான், யுஎஸ், இஸ்ரேல், ஈரான் இந்த பிரச்சனையில் அதிகமான பாதிப்பு இருக்குன்னா ஈரானுக்கா, இஸ்ரேலுக்கா, அமெரிக்காவுன்னா அதிகமான பாதிப்பு இந்தியாவுக்கு அப்படின்றாரு. ஏன்னா இந்தியர்களோட வேலைவாய்ப்பு அதுலேருந்து வரதுலேருந்து ப்ளஸ் ஆயிலேருந்து எல்லாமே இந்தியாவுக்கு ரொம்ப அதிகமான பாதிப்பு அப்படின்னு சொல்கிறாரு. அது போக வந்து ஈரான் பயங்கர புத்திசாலித்தனமான ஒரு முடிவெடுத்து செயல்பட்டாங்க. என்ன அப்படின்னா, முதல்ல வந்து இஸ்ரேல் அடிப்போம், அப்புறம் வந்து கத்தார் அடிப்போம், அதுக்கப்புறம் யுஏஇ அடிப்போம். அப்படி இல்லாமல் எடுத்தோன்னே ஒரே நேரத்தில் அமெரிக்கா வந்து செயல்பட முடியாத அளவுக்கு அத்தனை இடத்தை அடித்து, ப்ளஸ் வந்து யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் அந்த கப்பலை அடித்து, ஹர்மோஸ் ஜலசந்தியில் இருக்கிற எண்ணெய் கப்பலை அடித்து, இப்போ வரைக்கும் வந்து நேற்று 2 அடித்தாங்க, இன்னும் வேறு எக்ஸ்ட்ரா அடித்ததா தகவல் இருக்குது. இன்னும் எத்தனை கப்பல்னு கரெக்டாக தெரில. அப்போது ஒரே நேரத்தில் அத்தனை இடத்துல அடித்து அடி. அதுக்கப்புறம் நேற்று ஈவினிங்லேருந்து ஃபத்தா அப்படிங்கிற ஹைப்பர்சோனிக் ஏவுகணை அங்கே போய் இஸ்ரேலில் வந்து சல்லடை போட்டிருக்கு அப்படிங்கிறது. அது வந்து ஈரானோட புத்திசாலித்தனம்னா மூவ் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அது போக வந்து இது எல்லாமே வந்து பேரலைஸ் ஆக்கிட்டாங்க மொத்தத்துக்கு. இது வந்து எப்படின்னா, ஈரான் வந்து அமெரிக்காவையோ இஸ்ரேலையோ இல்லை மற்ற நாடுகளையோ எந்திரிச்சு வர முடியாத அளவுக்கு பேரலைஸ் ஆக்கியிருக்காங்க. ஒரு புத்திசாலித்தனமாக முடியும் அப்படின்னு சொல்கிறாரு வந்து. இப்போ வந்து ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா, இதே ரேஞ்சில் போனால் அவன் வந்து இன்னும் ஒரு 1-2 மாதத்துக்கு தொடர்ந்து அடிக்க முடியும் அப்படின்ற சூழலில் இருக்காங்க. அந்த சூழலில் அமெரிக்கா இருக்கான்னா அமெரிக்கா இல்லை, இஸ்ரேல் இல்லை, அரபு நாடுகள் இல்லை. ஏன்னா அவங்களோட மொத்த வளமும் மொத்த இதுவுமே வந்து இந்த எண்ணெயை வச்சு தான் இருக்குது. 1 வாரம் 2 வாரம் கடந்தாலே அவங்களால தாங்க முடியாது. அவங்க உற்பத்தி பண்ணுற இடத்துல அட்லீஸ்ட் கொஞ்சம் காசு கிடைக்கும், இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதை வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சைனாவோ இந்தியாவோ அது வந்து தாங்காது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இப்போ எப்படின்னா, இது இந்த வார் இருக்குல்ல, இந்த வாருக்கு காரணம் வந்து அமெரிக்கா, சைனாவை அமுக்கணும் இப்படின்லாம் ரெண்டாவது. ஆனால் பியூராக நெத்தன்யாகுவோட பிளான், அவருக்கான தேவை. இது வந்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் எந்த காலத்திலையும் நேரடி பகையே கிடையாது. நெத்தன்யாகுவுக்கும், அதாவது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பகை இருக்குது. அந்த ரீஜன் வந்து ஈரான் வந்து அமுக்கினா மட்டும்தான் இஸ்ரேல் அங்கே வந்து சர்வைவ் ஆக முடியும் அப்படின்னு பியூராக நெத்தன்யாகுவோட விருப்பத்துக்கு இணங்க இவர் ட்ரம்ப் வந்து செயல்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி இவர் வந்து குற்றஞ்சாட்டுறாரு. ஆக்சுவலாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃபார்மர், அதாவது முன்னாள் அட்வைசர், அவர் வந்து குற்றஞ்சாட்டுறாரு. அது போக வந்து நீங்கள் வந்து உலகத்திலேயே அதிகமான டெரரிஸ்ட்டை உண்டாக்குறாங்க ஈரான் அப்படின்னு சொல்லி இவர் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு. ஆக்சுவலாக சொல்லப்போனால் அதிகமான டெரரிஸ்ட்டை உண்டாக்குறது வந்து பாகிஸ்தான். நீ பாகிஸ்தான் விட்டு போட்டு ஈரானை வந்து நீ இப்போ பிடிச்சிக்கிட்டு இருக்க, அப்போ நீ வந்து நெத்தன்யாகு சொல்ல கேட்டு நீ நாசமாக போய்கிட்டு இருக்க அப்படின்னு அவர் சொல்கிறதெல்லாம் பயங்கரமாக கொடுத்துருக்கிறாரு. பாகிஸ்தானில் எக்கச்சக்கமாக டெரரிஸ்ட் இருக்காங்க. அது இல்லாமல் சிரியாவில் இப்போ ஆட்சி பண்ணுறதே வந்து ஐஎஸ்ஐஎஸோட முன்னாள் அல் கைதா இதில் இருந்த முன்னாள் தலைவர் தான் வந்து இப்போ ஆட்சி பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் உனக்கு வந்து நல்லவங்க ஆகிட்டாங்க, ஈரான் மட்டும் கெட்டவன் ஆகிட்டாங்களா? அப்போ ஈரான் பண்ணது தப்பெல்லாம் இல்லை, ஈரான் கரெக்டாக தான் பண்ணிட்டுருக்கான் அப்படின்றாங்க. அது இப்போ கடைசி இப்போ வந்த தகவல் வந்து அது ரூமர், ஒரு தகவல் வந்திருக்கு. என்னென்னா, இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய அயத்துல்லா அலிரெசா அரபி அவர் வந்து போட்டு தட்டதா ஒரு இஸ்ரேல் வந்து சொல்லியிருக்காங்க. அதை இவங்க ஈரானோட மீடியா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு, இல்லை இந்த மாதிரி ஒன்றும் நடக்கலை அப்படின்னு அவங்க வந்து மறுத்திருக்காங்க. அது போக வந்து இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா, அடுத்தடுத்து இவங்க வந்து விடாமல் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. துபாய், அபுதாபி ஏர்போர்ட் வந்து கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி சில ஃப்ளைட்டை மட்டும் கிளப்பியிருக்காங்க. அது என்னென்னா, அங்கே இருக்கிற அமெரிக்கன், அப்புறம் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஆட்கள் அவங்கெல்லாம் ஒவ்வொரு நாட்டுக்கு போகணுங்கிறதுக்காக எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுவுமே ரிஸ்க்கு தான், பட் இவர் வழி இல்லாமல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி.